Praise the Lord. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். ஆமென். இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை உங்கள் முகங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி. கடந்த வீடியோல உங்கள் அன்பு உண்மையுள்ளதா இருப்பதாக, நயவஞ்சகமா இல்லாமல் மாயமற்றதா இருப்பதாக பேசினேன். ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, ஆமென், அதே சாப்டர்ல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட மனுஷர்கள் அதிகமா இருப்பார்கள் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி நான் ஏறக்குறைய 9 விஷயத்தை பேசியிருக்கேன். இந்த 10வது விஷயம் இணங்காதவர்கள். இணங்காதவர்கள்னா விட்டு கொடுக்காதவர்கள், அல்லது ஒழுக்கத்தின்படி முறைமையின்படி செயல்படாதவர்கள், ஒழுக்கம் அற்றவர்கள், செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாமல் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாத நேரத்தில் செய்வது, செய்யக்கூடாததை விரும்பி வீம்புக்கென்று செய்வது, இவர்களே இணங்காதவர்கள். நான் பேசுறதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரி, நான் படிக்கிற படிப்பு தான் சரி, என்ன போல வேறு யாரும் இல்லை, நோ அட்வைஸ், எனக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது, அறுக்காதீங்க, இப்படி பேசுகிறவர்களே இணங்காதவர்கள். பாருங்க, உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. ஆமென். கற்றது கையளவுதான், கல்லாதது உலக அளவு இருக்குல்ல. இன்னைக்கு நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கு. பசங்க கிட்ட ஏன்டா அப்படி முடி வெட்டிட்டு வந்தான்னு கேட்க முடியல. இங்க ஒரு கோணையா வெட்டியிருக்கான், இங்க ஒரு கோணையா வெட்டியிருக்காங்க, சென்டர்ல ஒரு சட்டி மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு காலத்துல அப்படியே வெட்டி கட்டிங் பண்ணா சரியான அடி விழும் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எல்லாம். வாலிப பொண்ணுங்களை பாருங்க, அவங்க செலக்டவர்கள் அல்ல. இங்க முன்னாடி மட்டும் கொஞ்சோண்டு தொங்க விட்டுன்னு நாக்கில் கடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. செயல் இணங்காதவங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நல்ல மொபைல் நோட தெரியும், எங்க அப்பாவை விட எனக்கு அறிவு இருக்கிறது, எங்க அம்மாவை விட எனக்கு அறிவு இருக்கிறது, என் போதகரை விட எனக்கு அறிவு இருக்கிறது, என் வாத்தியாரை விட எனக்கு அறிவு இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்கு மட்டுமே அறிவு ஜாஸ்தி, மற்றவங்களுக்கு யாருக்கும் அறிவே இல்லைன்ற மிதப்பில் வாழ்கிறவர்கள். இவர்கள் தான் இணங்காதவர்கள், அதாவது விட்டு கொடுக்காதவர்கள். ஒருத்தர் சொல்றத தயவு செய்து கேட்கணுங்க, விட்டு கொடுக்கணுங்க. பைபிள் சொல்லுதுங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று இயேசு சொன்னார். ஒருத்தர் சொல்றதை கேட்க ரொம்ப தீவிரமா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நீங்க கேளுங்க, அப்புறமா பேசுங்க. ஆனா சில பேர் அப்படி இல்லை, படன்னு பட்டா சரவெடி 1000 வாழா வெடிக்கிற மாதிரி டப்பன்னு வெடிப்பாங்க. பேசிட்டு நான் தான் சரியா பேசணும்னு சொல்லுவாங்க. அப்ப கூட தான் தவற உணர மாட்டாங்க. தவறை உணராமல் தான் தோன்றித்தானமாய் தவறையே சரியாகத்தான் செய்கிறேன் என்று தவறையே சரியாக செய்கிறவர்கள் தான் இணங்காதவர்கள். அவங்களுக்கு இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்லலாங்க, அடங்கா பிடாரிகள், அடங்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். உங்க வீட்டுல இருக்கீங்களா, பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, ஊழியம் செய்றீங்களா, நீங்கள் திருமணமானவர்களா, நீங்கள் பிள்ளைகளா, தாய் தகப்பனா, நீங்கள் யார்,
எந்த பொறுப்புல இருக்கீங்க? ஒரு கம்பெனில மேனேஜரா அல்லது ஓனரா அல்லது லேபரா, நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்கள். நீங்க இருக்கிற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. எனக்கமா இருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். ஓகே, நான் சரி பண்ணிடுறேன், சரி செஞ்சிடறேன், சாரி, ஓகே உடனே பண்ணிடுறேன். நான் என்ன செஞ்சதுல தவறு, நான் சரியாத என்ன பண்ணேன். வாக்குவாதங்கள் வேண்டாம், விவாதங்கள் வேண்டாம். சரிங்க, நான் செஞ்சிடறேன், முடிச்சிடுறேங்க சிரிச்ச முகத்தோடு. உங்க கணவர் உங்களை திட்டாரா, சரிங்க நான் மாத்திக்கிறேன். உங்க பக்கம் நியாயம் இருந்தால் கூட, உங்க மனைவி நீங்க சொல்றத கேட்கலையா, சரிம்மா விடு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். அவங்களுக்கு விட்டு கொடுங்க, எனக்கமா போங்க. உங்க வாழ்க்கை கட்டப்படுங்க, உங்க குடும்பம் கட்டப்படுங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா குடும்பத்துல அனாவசியமான செலவு? ஏன் தெரியுமா நிறைய வீட்டுல இஎம்ஐ? ஏன் தெரியுமா நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன்? விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லை. ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு ஒரு மகள் திருமணம் முடித்து போவாள். அந்த வீட்டுல 4 பிள்ளைகள் உண்டு, தாய் தகப்பன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அங்க போய் மாமியார் மாமனார் கூட எல்லாரும் கூட சண்டை பிரச்சனை. அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து வாடகைக்கு குடியேறுவாங்க. வாடகை. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பிள்ளைகள் பெற்றெடுக்கணும், அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும். வேலைக்காரிக்கு சம்பளம், போயிட்டு வர தேவையில்லாத செலவு, சாப்பாட்டு செலவு, செலவு கூடிட்டே இருக்கும். ஏன்? அங்க மாமியார் மாமனார் கிட்ட விட்டு கொடுக்கல, தாய் தகப்பனுக்கு விட்டு கொடுத்து போகல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, இணக்கமா இல்ல, அடங்காம போயிட்டாங்க. அதனால அநேக செலவு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போய் கிடப்பதற்கு, இன்னைக்கு நிறைய கணவன்மார் உடைந்து போய் கிடப்பதற்கு, நிறைய மனைவிகள் பிரிவினைவாதிகளா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இணக்கம் இல்லாமை அல்லது விட்டு கொடுக்காமை. பாருங்க, இணங்காமை அது எப்படிப்பட்டதுன்னா வேகமா முன்னேற முடியாது. உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? சரி, தாழ்மையோடு கூட சரி செஞ்சிருவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். ரொம்ப ஆண்டு அழகா சொன்னாரு, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தாழ்மையே இல்லை, அடக்கமே இல்லை. அடங்கி போங்க. சகோதரர்களே, நாவடக்கம் தேவை. சகோதரிகளே, நாவடக்கம் தேவை. எஜமானர்களே, நாவடக்கம் தேவை. பிள்ளைகளே, நாவடக்கம் தேவை. எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்ளாதிருங்கள். பெரியவங்க சொன்னா அதை முத கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை கேளுங்க. உங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்காதீங்க. முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும், இல்லையா? முத நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, எனக்கும் ரொம்ப அவசியம். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணுமா, வாதியாருக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உங்க மனைவிக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்க கணவனுக்கு நீங்க விட்டு கொடுங்க. உங்க தாய் தகப்பனுக்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்க மாமியார் மாமனாருக்கு விட்டு கொடுங்க. சபையில ஒவ்வொருவருக்காக ஒரு விட்டு கொடுங்க. அப்போ எல்லா இடத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அடங்கவே அடங்கிறது இல்ல. சில மூஞ்சிங்கெல்லாம் இருக்குதுங்க, கணவனுக்கும் அடங்கிறது இல்ல, மனைவிக்கும் அடங்கிறது இல்ல, பள்ளிக்கூடத்துலயும் அடங்கிறது இல்ல, ஸ்தோத்திரம் தாய் தகப்பனுக்கு அடங்கிறது இல்ல, மாமியார் மாமனாருக்கு அடங்கிறது இல்ல, சபையில பாஸ்டுக்கு அடங்கிறது இல்ல, பெரியவங்களுக்கு அடங்கிறது இல்ல. அடங்காதவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்காமை உங்க வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம ஆக்கிடுங்க. அடங்கி நடங்க. அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் ஊழியக்காரனுக்கு அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதாகமத்தில். அடங்குங்க, சொல்றத கேளுங்க, மேல வருவீங்க. அடங்க அடங்க இப்படி சொல்றேன். எனங்க நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க, நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பெரிய ஆளாவீங்க. விட்டு கொடுப்பீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல விட்டு கொடுப்பீங்களா? கடைசி காலம் மோசமான சுபாவத்துல ஒண்ணு அடங்காத சுபாவம். கீழ்ப்படிஞ்சு யார் எதை சொன்னாலும் தப்பா சொன்ன, சரி ஓகே செஞ்சிருவோம், மாத்திருவோம்,
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்லவா. யாரு சொன்னாலும் வாங்கிக்கங்க, யாரு சொன்னாலும் வாங்கிக்கங்க. தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுட்டு போயிட்டே இருங்க. நமக்கு என்னது, அவங்க கெட்டது சொல்லிட்டாங்க, திரும்ப போய் நீங்க கெட்டதை சொன்னீங்க, கேட்க தேவையில்ல. ஓகேங்க, கேட்டுக்கங்க, அதை செய்ய தேவையில்ல. ஆனா அவங்க சொன்னது நல்லதை செய்யுங்க. அவங்க சொன்னதுல 75 கெட்டது இருக்கும், 25 நல்லது இருக்கும். 75 விட்டுருங்க, 25 நல்லதை எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம். விட்டு கொடுங்க நண்பர்களே, விட்டு கொடுங்க என் உறவுகளே. உங்க குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் சபைகளிலும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவங்க என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க, தெரியுமா? விட்டு கொடுத்தவங்க என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். விட்டு கொடுத்தவங்க என்னைக்கு கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.